வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ரஷ்யாவுக்குள் மிக ஆழமாக உக்ரைன் நடத்தும் தாக்குதல்களின் ஒரு பகுதியாக இன்று புதன்கிழமை அதிகாலை ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பிராந்தியத்தின் சால்ஸ் நகரில் உள்ள ஒரு ரயில் நிலையத்தை உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் ஒரே நேரத்தில் தாக்கின. இந்த முக்கிய ரயில் பாதையில் ஒரு ரயில் நிலையம் தாக்கப்படுவது இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இது மூன்றாவது தடவை. இந்த தாக்குதலை நடத்தியது உக்ரைன் ராணுவ உளவுத்துறை. ரஷ்யாவுக்குள் உக்ரைனால் நடத்தப்படும் பெரும்பாலான தாக்குதல்கள் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையாலேயே நடத்தப்படுகின்றன. இந்த ரயில் பாதைக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறது உக்ரைனின் ராணுவ உளவுத்துறை? ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட கிரிமியா, டொனட்ஸ் மற்றும் லுகான்ஸ் பகுதிகளில் உள்ள ரஷ்ய ராணுவ துருப்புகளுக்கு விநியோகம் செய்ய ரஷ்யர்கள் இந்த ரயில் பாதையை பயன்படுத்துகின்றனர். மேற்கில் சுமார் 275 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ராணுவ முன் வரிசைகளுக்கு பின்னால் ரஷ்யாவுக்குள் மிக ஆழமாக உள்ள ரயில் போக்குவரத்தை சீர்குலைக்கும் ஒரு பெரிய உக்ரைனிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த தாக்குதல்கள் உள்ளன. ரஷ்யாவின் ராணுவ தளவாடங்களின் போக்குவரத்திற்கு முதுகெலும்பாக ரயில் போக்குவரத்து உள்ளது. இது அதன் பெரும்பாலான உபகரணங்கள், ஆயுதங்கள், உணவு, எரிபொருட்கள் மற்றும் பொருட்களை ரயிலில் கொண்டு செல்கிறது ரஷ்ய ராணுவம். இந்த வளங்கள் பாதை உடைக்கப்பட்டால் அது ரஷ்ய ராணுவத்திற்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்திவிடும். அதே நேரத்தில் மிகவும் நீளமான ரயில் பாதை முழுவதும் வான் பாதுகாப்பு கொடுப்பது எந்த ஒரு நாட்டாலும் சாத்தியம் இல்லை. அதனால் ரயில் பாதைகள் எப்போதுமே அணுகப்படக்கூடிய மிகச் சுலபமான இலக்குகளாக உள்ளன. அதுவும் ரயில் பெட்டிகள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டிருப்பதால் ஒரு பெட்டியில் தீப்பிடித்தால் மற்ற பெட்டிகளுக்கும் பரவுவதை தடுக்க முடியாது. இந்த ரயில்கள் ராணுவ வழங்கல்களை செய்வதால் ரயில் பெட்டிகளில் எரிபொருள் கொண்டு செல்லும் பெட்டிகள் மற்றும் வெடிப்பொருட்களை கொண்டு செல்லும் பெட்டிகளும் உள்ளதால் அவை மிக சுலபமாக எரிவதுடன் வெடித்து அதனுடன் இணைக்கப்பட்ட பெட்டிகளையும் எரிய வைத்து விடுகின்றன. அது தவிர ரயில் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதில் தாக்குதல் நடத்தினால் அந்த ரயில் மட்டுமே எரியும். ஆனால் ரயில் நிலையத்தில் நிற்கும் ரயிலில் தாக்குதல் நடத்தினால் அங்கு நிறுத்தப்பட்டுள்ள வேறு ரயில்களும் எரிய வாய்ப்பு அதிகம். இன்று அதிகாலை சால்ஸ்க் நிலையத்தை தாக்கி ஆளற்ற விமானங்கள், ராணுவ உபகரணங்கள் மற்றும் எரிபொருள் மற்றும் மசகு எண்ணெய் ஏற்றி செல்லும் ரயிலை குறிவைத்தன என்று உக்ரைனிய கோர்ன் குழு ராணுவ பிரிவு தெரிவித்துள்ளது. ஆளற்ற விமான தாக்குதலின் இலக்கு உக்ரைனிய எல்லையை நோக்கி நகரும் ரஷ்ய ஆக்கிரமிப்பு படைகளின் ராணுவ ரயில் என்று உக்ரைனிய மிலிட்டாரணி ஊடகம் தெரிவித்துள்ளது. சால்க்ஸ் மாவட்டத்தின் உள்ளூர் ஆளுநர் 2 டேங்க் கார்கள் மற்றும் என்ஜின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது என்று கூறியதாக ரேடியோ ஸ்வெபோடா தெரிவித்துள்ளது. சமூக ஊடகங்களில் வெளியாக வரும் காணொலியின் ஆளற்ற விமானங்கள் நிலையத்தை தாக்கிய தருணத்தையும் வெடிப்புகள் ஏற்பட்டதன் விளைவாக தீப்பிடித்து எரிந்ததையும் ரயில் பெட்டிகள் எரிந்ததையும் காட்டுகிறது. உக்ரைனின் தாக்குதல்களால் ரயில் எரியும் காணொலிகள் இந்த தாக்குதல்களின் விளைவுகள் எப்படி இருக்கும் என்று காட்டுகின்றன. இந்த தாக்குதல் 18 ரயில்களை 7 மணி நேரத்திற்கு மேலாக தாமதப்படுத்தியதாக ரஷ்ய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்ததாக ரஷ்ய அதிகாரப்பூர்வ RIA நோவோஸ்டி ஊடகம் தெரிவித்துள்ளது. இன்று அதிகாலை ரயில் நிலையத்தை தாக்கியதோடு மட்டுமல்லாமல் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் நேற்று செவ்வாய்க்கிழமை ஆர்லாவ்ஸ்கி நகரில் உள்ள ஒரு ரயில் பாதை துணைமின் நிலையத்தையும் தாக்கியதாக உக்ரைனிய எக்ஸிலினோவா டெலிகிராம் சேனல் தெரிவித்துள்ளது. துணை மின் நிலையம் தாக்குதலுக்குள்ளான சால்ஸ் ரயில் நிலையத்திலிருந்து வடகிழக்கே சுமார் 60 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது மற்றும் இந்த ரயில் பாதைக்கு மின்சாரம் வழங்க உதவுகிறது. இதற்கிடையில் ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சும் தனது படைகள் ஒரே இரவில் 74 உக்ரைனிய ஆளற்ற விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறியது. அவற்றில் 22 ஆளற்ற விமானங்கள் ரோஸ்டோ பிராந்தியத்தில் இருந்தன. செவ்வாய்க்கிழமை வோல்கோகிராட் பகுதியில் மற்றொரு ரயில் பாதைக்கு சக்தி அளிக்கும் ஒரு மின் துணை நிலையத்தில் நடந்த தாக்குதலை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை வெவ்வேறு ரயில் பாதைகளில் தாக்குதல்கள் நடந்தது பதிவாகி உள்ளன. ஆளற்ற விமான தாக்குதலின் விளைவாக ரஷ்யாவின் ஆக்டியாவ்ஸ்கி மாவட்டத்தில் உள்ள ரயில்வே தொடர்பு வலையமைப்புக்கு மின்சாரம் தடைப்பட்டது. செயல்பாட்டு மற்றும் பழுது பார்க்கும் சேவைகளை சேர்ந்த நிபுணர்கள் ரஷ்ய ரயில்வேயுடன் இணைந்து சேதத்தை மதிப்பிடுவதற்கும் விளைவுகளை அகற்றுவதற்கும் தளத்தில் பணியாற்றி வருவதாக பிராந்திய ஆளுநர் தெரிவித்ததாக சுயாதீன ரஷ்ய ஆஸ்ட்ரா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் உக்ரைனிய ஆளற்ற விமானங்கள் இந்த பிராந்தியத்தில் உள்ள மற்றொரு முக்கிய ரயில்வே மையத்தை தாக்கியதாக மிலிட்டாரணி தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் கெமனோலோம்னாவின் நகர்ப்புற வகை குடியேற்றத்தில் நடந்ததாக அவர்கள் வெளியிட்ட செய்தி விளக்கியது. கெமனோலோம்னி ரயில்வே நிலையம் ரஷ்யாவின் தெற்கு ரயில்வே வலையமைப்பில் உள்ள முக்கிய ரயில் சந்திப்புகளில் ஒன்று.
அது தவிர இந்த ரயில் நிலையம் குறிப்பிடத்தக்க தந்திரோபாய ராணுவ முக்கியத்துவத்தை வைத்திருக்கிறது. இந்த ரயில் நிலையம் தெற்கு ரஷ்யாவின் ரோஸ்டோவ் ஆண்டான் டாகன்ரோக் டொனெட்ஸ் பாதையில் அமைந்துள்ளது. மேலும் ராணுவ உபகரணங்களை கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. உக்ரைனின் ரயில் தாக்குதல்கள் மீண்டும் மீண்டும் ரயில் பாதையில் உள்ள உள்கட்டமைப்பை குறிவைத்துள்ளன. இது தொழில் மற்றும் ரஷ்ய படைகளின் விநியோகம் இரண்டிற்கும் சேவை செய்கின்றது. இதில் டொனெட்ஸ் மற்றும் லுகான்ஸ் ஆகிய பிராந்தியங்களில் உள்ள ரஷ்ய ராணுவ விநியோக மையங்களுக்கு அனுப்பப்படும் வழங்கல்களும் அடங்குகின்றன. அந்த விநியோக மையங்களில் இருந்து பொருட்கள் பிரிக்கப்பட்டு இரு பிராந்தியங்களில் உள்ள ராணுவ தளத்திற்கு அனுப்பப்படுகின்றன. நன்கு அறியப்பட்ட உக்ரைனிய வலைப்பதிவர் மற்றும் உக்ரைனிய ராணுவ ரிசர்வ் அதிகாரி தராரி காமி எக்ஸில் என்று வெளியிட்டுள்ள ஒரு பதிவில் இது பற்றி குறிப்பிட்ட போது, இந்த ரயில் முறை பாதையினை சீர்குலைக்க வேண்டும் என்றே முறையான முயற்சியை இந்த தொடர் தாக்குதல்கள் குறைக்கின்றன. எரிபொருள் கொண்டு செல்லும் ரயில் தாக்குதல்களை துல்லியமாக திட்டமிட்ட உக்ரைனுக்கு விரிவான உளவு தகவல்கள் ரஷ்யாவுக்கு உள்ளே இருந்து கிடைப்பதை குறிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசத்தின் முன் வரிசைகளுக்கு மிக அருகிலுள்ள ரயில் பாதைகளையும் உக்ரைன் தாக்குகிறது. உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் சபோரிசியா பகுதியில் ஒரு ரஷ்ய எரிபொருள் ரயில் மீது ஆளற்ற விமான தாக்குதலை 2 தினங்களுக்கு முன் நடத்தியது. அந்த தாக்குதலில் குறைந்தது 8 எரிபொருள் டேங்கர்கள் முழுமையாக எரிந்து கழிந்தன. நகரும் ரயிலின் பல விமான தாக்குதல்களை காட்டும் காணொலியை உக்ரைன் ராணுவ உளவுத்துறை ஜிஜுவார் வெளியிட்டது. அந்த தாக்குதலின் விளைவாக பெரிய வெடிப்புகள் மற்றும் கடுமையான தீ விபத்து ஏற்பட்டது. இந்த தாக்குதலில் ஜிஜுவார் ஆளற்ற விமான தாக்குதல்களை மட்டும் நம்பி இருக்கவில்லை. உக்ரைனை ஆதரிக்கும் உள்ளூர் ரஷ்ய அமைப்புகளுடனும் உளவுத்துறை ஜிஜுவாரின் இயக்குநரகம் செயல்படுகிறது. உள்ளூர் ரஷ்ய அமைப்புகள் ரஷ்யாவுக்குள்ளே நாசவேலி தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். அவர்கள் ரயில் பாதைகளை வெடிக்க செய்கிறார்கள், ரயில்களை தாக்குகிறார்கள் மற்றும் ரயில்வே உபகரணங்களை முடக்குகிறார்கள். ரஷ்ய படையெடுப்பாளர்களுக்கு எதிரான ரஷ்ய இயக்கத்தின் மற்றொரு வெற்றிகரமான நடவடிக்கை ஜிஜுவாருடன் இணைந்து ஆக்கிரமிக்கப்பட்டு சபோரிசியாவில் நடந்ததாக உளவுத்துறை இயக்குநரகம் கூறியது. ஒரு வெடிப்பின் விளைவாக ரஷ்ய பாதை அளிக்கப்பட்டது என்று ஜிஜுவார் குறிப்பிட்டது. ரஷ்ய ராணுவத்தால் தளவாடங்களுக்கு தீவிரமாக பயன்படுத்தப்பட்ட பகுதியை அரசு எதிர்ப்பு ரஷ்ய இயக்கம் ஒரு வாரத்திற்கு மேலாக முடக்கியது. மறுபக்கத்தில் ரஷ்யாவின் உள்ளக உளவுத்துறை உக்ரைனிய ரயிலையும் தாக்கியுள்ளது. கடந்த மாதம் டெனிப்ரோவில் ஒரு பயணிகள் ரயில் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதில் பலர் காயமடைந்தனர். பல ரயில் பட்டிகள் அழிக்கப்பட்டன மற்றும் தண்டவாளங்கள் சேதமடைந்தன. இது டெனிப்ரோவில் நடந்த ஒரு பெரிய தாக்குதலின் ஒரு பகுதியாகும். இதில் குறைந்தது 21 பேர் கொல்லப்பட்டனர். ரயில் மீதான ரஷ்ய தாக்குதல்கள் உக்ரைனால் நடத்தப்படும் தாக்குதல்களை விட மிக குறைவாகவே நடக்கின்றன. அத்துடன் ரஷ்யர்கள் குறிவைப்பது பெரும்பாலும் பயணிகள் ரயில்கள். இன்று அதிகாலை தாக்குதல் நடத்தப்பட்ட சால்க்ஸ் நிலையம் இன்னமும் புகைந்து கொண்டிருக்கும் நிலையில் உக்ரைன் இந்த வழித்தடத்தை மீண்டும் தாக்க விரும்புகிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. தராரி காமி ரயில்வே தாக்குதல்கள் பற்றி மேலும் குறிப்பிட்ட போது, இன்னமும் அதிக தளவாட முக்கியத்துவம் வாய்ந்த பிற ரஷ்ய ரயில் பாதைகளும் உள்ளன. ரயில்வே தாக்குதல்கள் ஒரு பெரிய தாக்குதலுக்கு முன்னதாக ஒரு வகையான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கூறினார். எப்படி இருந்தாலும் ரஷ்ய ரயில் போக்குவரத்து தடைப்பட்டது, மேலும் ரோலிங் ஸ்டாக் அளிக்கப்பட்டது. நீடித்த விளைவு தெளிவாக தெரியவில்லை என்றாலும் உக்ரைன் கிழக்கில் தொடர்ந்து நிலத்தை இழந்து வருவதால் ரஷ்ய தாக்குதலுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள வடக்கு சுமி பகுதிக்கு துருப்புக்களை அனுப்பியுள்ள நிலையில் இந்த தாக்குதல்கள் வருகின்றன. ரஷ்ய ரயில் தளவாடங்கள் மீதான தொடர்ச்சியான தாக்குதல்கள் அந்த ராணுவ அழுத்தத்தில் இருந்து ஓரளவு விடுபட உதவுகின்றன. முழுமையான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைன் ரஷ்ய ரயில்களை தாக்கி வரும் நிலையில் அதன் புதிய நீண்ட தூர ஆளற்ற விமானங்கள் ரஷ்ய பிரதேசத்திற்குள் மிக ஆழமான தாக்குதல்களை அனுமதிக்கின்றன.